ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் வந்துட்டு தேங்காய் பால் பிரியாணிங்க. கோவில் பூச்சாட்டிக்கிறதுனால பசங்க பிரியாணியும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்து பசங்களை ஏமாற்றிட்டுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒன்றும் இல்லை, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. அது கூட வந்துட்டு சீரகம், மிளகு, கொஞ்சம் வந்துட்டு சோம்பு, கசகசா, கிராம்பு, பட்டை இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் வந்து பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். டெய்லியும் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தா தானே பசங்க நல்லா சாப்பிட்றாங்க. அப்படின்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் புதுவிதமாக இருந்தால் தான் சாப்பிடணுன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 6 வரமிளகாய், ஒரு 5 தக்காளிங்க. குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, பெரிய தக்காளி இல்லை. பெரிய தக்காளியாக தான் ஒரு 3 சேர்த்திங்கன்னா போதும். நல்லா பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டியும் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வர முடியாது. எனக்கு இங்கே விறகடுப்பு வெளியில் இருக்கிறதுனால, உள்ள கிச்சனில் எல்லா பொருளும் இருக்கிறதுனால பக்கத்தில் எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வீட்டில் உள்ள கிச்சனில் சமைச்சாலுமே கூட எல்லாத்தையுமே நான் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவேன். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். ஏன்னா இல்லைன்னா அதனால் டைம் வேஸ்ட் ஆகும், இல்லைனா கருகி போயிடும், ஏதாவது ஒன்று அசம்பாவிதமாக நடக்கலாம். அதனால் வந்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும். கிச்சனுக்கு போனால் மணிக்கணக்காக நிற்கிறது பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம், 1 ஹவருக்குள்ளே தான். அந்த 1 ஹவருக்கு மேலே அடுப்படியில் நான் நிற்க மாட்டேன். அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாம். பிரியாணி தாளித்து விட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டு தாளித்து விட்டுட்டேங்க. கடுகு உளுந்து போட்டு தாளித்து விட்டு அது பொரியறதுக்குள்ளே நம்ம இங்கே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கல்பாசி, ரோஜாப்பூ, சோம்பு, கசகசா, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம், பட்டை, கிராம்பு வந்து இலைங்க, பிரியாணி இலை, இவ்வளோ தாங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பக்கம் நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு பொரிய விட்டுறலாங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த 6 வரமிளகாய், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு, கசகசெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தாளிக்கிறதுக்கு தேவையானது அதை போட்டுக்கலாம். ஏன் நான் 2ஆவதாக ஆட் பண்ணேன்னா, இது மண்ணடுப்பில் வச்சுருக்கனால சட்டி சீக்கிரம் வந்து கருகிடுங்க. அதனால வந்துட்டு நான் இது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நான் வந்து பொரிய விட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இது நல்லா கிளறி விட்டு தக்காளி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து தாளித்து விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் நான். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால், நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டேங்க. 5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்தேன். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இது வெந்து வந்ததுன்னா நம்மளோட சுவையான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் புதுசாக வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சும் இருக்கும். அந்த தவறுகளுக்கு மன்னித்து நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி சின்னவனுக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. 16ஆம் தேதி வரை ஸ்கூல் இருக்குது. ஸோ பிரியாணி ரெடி ஆனதும் அந்த அடுப்பில் இருக்கிற தம்மையை அள்ளி உள்ளே போட்டேங்க. போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. பையனுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடை கப்புக்கு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். தேங்காய் பால் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.